ஓகே காய்ஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கேயுமே வந்து வழக்கம் போல் ஒரு செக்யூரிட்டி செக். ஸோ அந்த செக்கெல்லாம் தாண்டிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கெட் யுவர் டிக்கெட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஸோ உள்ளே வந்த பிறகு இதுவே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி தான் இருக்குது. ஒரு வெல்கமிங் ஹால்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த இடத்த பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒபேரா கார்னியர். ஓகே, இது ஒரு ஆடிட்டோரியம்னு வச்சுக்கலாமே. ஆடிட்டோரியம் தான் இதில் மோஸ்ட்டாக வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த இடத்த முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். எந்த இடம்னா, நம்ம விக்ரம் சார் நடித்த அந்த கந்தசுவாமி மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவியில் வந்து அலேக்ரான்னு ஒரு சாங் வரும். நம்ம ஸ்ரேயா மேம் வந்து நல்லா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியமில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடிட்டோரியம் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃப்ரான்ஸில், பாரிஸில் நீங்கள் வந்து ஹாரிஸ்னு வேணாம், ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாப் பிளேசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டாப் பிளேசஸில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி பிளேஸ் இந்த இடம். ஸோ அந்த ஆடிட்டோரியமுக்கு நம்ம வந்திருக்கோம். இதை பற்றி வேறு எதுவும் பெருசாக எனக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. பட் இது வந்து நான் எப்பயுமே ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னா டாப் 20 பிளேசஸ் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி சூஸ் பண்ணதில் எனக்கு இந்த ஒரு பிளேஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிளேஸாக கிடைக்கவே நான் டேரெக்டாக வந்துட்டேன். எனக்குன்னு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, ஓகே இங்கே தான் வந்து அந்த சாங் எடுத்தாங்க, டான்ஸ் எடுத்தாங்கன்ட்டு. இவங்க வந்து ஒரு பெரிய கேங் வந்திருக்காங்களா, அந்த கேங் வந்து அந்த படிக்கலை வந்து அப்படியே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. எங்களால் போக முடியல. சரி, ரெக்வஸ்ட் பண்ணதுனால நாங்களும் இங்கே நின்றுட்டோம். அதுங்க எந்திரிக்கிற மாதிரி தெரில, எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போல். ஒன்றும் இல்லைல்ல, ஒரு பெரிய இடம் இல்லை. ஆனால் உள்ளே வந்து இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து செம்மையாக இருக்குது. அது பண்ணியிருக்க அந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். மியூசிக் ஆட் பண்ணுறா தம்பி. பார்த்தீங்களா மக்களே, செம்மையாக இருக்குல்ல. இது ஒரு வீடு ஃபீல் கொடுக்குது. இந்த ராஜாக்கள் வாழ்கிற வீடு ஃபீல் கொடுக்குது எனக்கு. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடை இருக்குது, ஆடிட்டோரியங்க போகிறதுக்கு ஏதாவது ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நிறைய கடைகளும் இருக்குது. நீங்கள் வந்து அதுலேயும் வந்து அவங்களோட மோனியூமெண்ட்ஸை பற்றி தான் அவங்களே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கேஃப்டீரியா இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. இந்த ஊரில் எந்த இடத்துக்கு போனாலும் கரெக்டாக அந்த பில்டிங்குள்ளார அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் இதை வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில கண்ட்ரீஸில் ஃபீல் பண்ணியிருக்கேன். போனால் அங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது. சாரிங்க, இங்கே நீங்கள் சைட் சீயிங் மட்டும் தான் பார்க்க முடியும், டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. மேபி அவங்களுக்கு மட்டும் தனியாக அதை கட்டி வச்சுருப்பாங்களோ தெரியாது. வா, செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. இந்த கூட்டம்லாம் வந்து பெருசாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சரியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ் இந்த இடம். இது ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நிறைய ஆடிட்டோரியம்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக முக்கால்வாசி வந்து இந்த தேட்டர் சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் இந்த தேட்டர் ஆர்டிஸ்டெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, நடிப்பாங்களே, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே பெருசாக நடக்கும். ஸோ நாங்கள் அந்த ஆடிட்டோரியம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம ஸ்ரேயா மேம் டான்ஸ் பண்ண அந்த ஆடிட்டோரியம் எங்கே இருக்குது? இது எப்போ கட்டியிருக்காங்க தெரியுமா? 18th செஞ்சுரின்னு நினைக்கிறேன். 18 அந்த கரெக்டாக அந்த 19 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இங்கேயும் உள்ள பார்லாம் வச்சுருப்பாங்க போல். ஏய் ஆமாப்பா, உள்ள சேர்ஸ்லாம் இருக்குது. ஒரு சின்ன மினி பார் போல். நாங்களும் ரொம்ப நேரமாக அந்த ஆடிட்டோரியம் தான் தேடிட்டு இருக்கோம். இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எங்கே போகிறதே தெரில. இருக்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு காமிச்சோம்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடுன்றதுக்காக நானும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு வழியாக அந்த ஆடிட்டோரியமை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். மக்களே வாங்க போவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார
எங்கெல்லாம் நாங்கள் நின்று அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு வழியாக இப்போ தான் முடிச்சிருக்கோம். அங்கே உள்ளே போவோம். என்ட்ரன்ஸ்லேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், நம்ம வந்துட்டோம் அந்த மியூசியம்க்கு, அந்த ஆடிட்டோரியமுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஊருக்கு வந்தது வந்து எல்லாத்தையும் மியூசியம்னு சொல்லியே மியூசியம் தான் வருது வாயில். ஸோ அந்த ஆடிட்டோரியமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, இங்கே பாருங்கள், அந்த 1 2 3 4 ஃப்ளோர் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து சிட்டிங் தான் ஃபுல்லாக. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் தி பிளேஸில் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ஏரியா இப்படி இருக்குது பாருங்கள், ஒரே கூட்டம் தான் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து ஃபுல்லாக வந்து சிட்டிங் ஏரியா தான். ஸோ கீழே சிட்டிங் ஏரியா அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேஜ் தெரியுதுங்களா, இதுதான் ஒப்பேரா மியூசியம். திரும்ப மியூசியம் சொல்கிறோம், ஒப்பேரா ஆடிட்டோரியம், கார்னியர் ஆடிட்டோரியம். இதில் தூணெல்லாம் பாருங்கள் என்ன மஸ்தாக பண்ணியிருக்கானுங்க. 2 minutes. தூணெல்லாம் பார்த்தீங்களா மஸ்தாக பண்ணியிருக்காங்க. இதை தொட்டு பார்க்குற அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, செம்ம கிராண்டாக இருக்குது. சொல்ல போனோம்னா யார் நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். இந்த ஆடிட்டோரியம் வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம ஊரில் பண்ண மாட்டானுங்க? எஸ், இது மாதிரி ஆடிட்டோரியமோட ரூஃபை பார்த்தீங்களா, செம்ம மஜா. ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இது உள்ளார வந்தேன். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. அங்கே ஒரு ஸ்கிட் ஒரு ட்ராமா ஆல்ரெடி போயிட்டு இருந்ததுனால எல்லா லைட்ஸ்லாம் ஆஃபில் இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உங்களுக்குலாம் காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்தும் காமிச்சிட்டு என் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு நான் வந்துட்டு சரி ஓகே இது வரைக்கும் போதும்னு சொல்லி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ தெரில, நாங்கள் எல்லோரும் வெளியே போய்ட்டோம், இவங்க மட்டும் அந்த ட்ராமாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தாங்க. டக்குன்னு லைட் போட்டோன்னே எனக்கு கால் பண்ண வாடா லைட் போட்டாங்க அப்படின்னு. அவள் மட்டும் இங்கே இல்லாமல் அவளும் எங்கள் கூட வந்திருந்தாங்கன்னா இது உங்களுக்கு என்னால் காமிச்சிருக்க முடியாது, நானும் பார்த்துருக்க முடியாது. என்னோடய கிம்பிளில் இதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியல. ஸோ இப்போ வரைக்கும் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாகிடுச்சு. சரி இருட்டாக இருந்தது எதுவும் எடுக்க முடியலையேன்னு இதுக்காக தான் வந்தது இந்த இடத்துக்கு. நல்ல வேலை லைட்டை போட்டாங்க. காய்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் ஒப்பேரா மியூசியம். திரும்ப தப்பாக சொல்கிறேன், ஒப்பேரா கார்னியர் ஆடிட்டோரியம். ஸோ நமக்கு பேர் தான் வராது, பட் இந்த இடம் நல்லா தெரியும். உண்மையாகவே செமையாக இருந்தது. எப்படி பண்ணியிருப்பானுங்கன்னு தெரில, அந்த காலத்துலேயே இதை பண்ணியிருக்காங்க வேறு மாதிரி. நான் யோசிச்ச விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்லாம் ஏன் இல்லை? நம்ம ஊரில் நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய புகழ்பெற்ற பிளேசஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பில்டிங்ஸு இல்லை நம்ம ராஜாக்கள் வாழ்ந்த அந்த அரண்மனைகள் இதெல்லாம் ஏன் வந்து பாதுகாக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு தடவையும் டென்ஷன் ஆகுது. பட் ஸ்டில் ஓகே, இந்த இடம் வந்து அட்லீஸ்ட் எங்கேயாவது இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு இடம். அதுவும் அந்த இடத்துல வந்து அந்த கையை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி செம ஃபீல்ப்பா. நம்ம எங்கே இருந்தோம்னாலும் இதை நினச்சே பார்க்கல என் லைஃப்பில் இங்கெல்லாம் வருவேன் அப்படின்னு. ஆப்வியஸாக டிக்கெட் போட்டால் கிளம்பி வந்து பார்க்கலான்றது ஓகே. அந்த டிக்கெட் போடுறது கூட என்கிட்டலாம் காசு இல்லாத ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கெல்லாம் வருவோன்றது, இங்கெல்லாம் வந்து பார்க்கணுன்றது என்னோடய ட்ரீமாக தான் இருந்தது. ட்ரீமாகவே இருந்துடக்கூடாதுன்றது மட்டும் தான் என்னோடய ஒரே மோட்டிவாக இருந்தது. நான் வந்துட்டேன், நீங்களும் வந்து பார்க்கணும் இந்த இடத்த. நீங்கள் பாரிஸில் இருந்தீங்கன்னா தயவு செய்து பாரிஸ்லேயே இருந்துட்டு இந்த இடத்த பார்க்காம இருக்காதீங்க. தயவுசெய்து வந்து பாருங்கள். அப்பா எப்படி கட்டியிருக்காங்க, அந்த ஆர்கிடெக்சர் ஐயோ சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ சாரி, நான் வந்து ரொம்ப இழுத்துருந்தேன் அப்படின்னா தட்ஸ் ஃபைன். உங்கள் எல்லாரையுமே நான் வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். நான் மொக்கையாக வ்ளாகிங் பண்ணுறேன், இல்லை மொக்கையாக எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் நியூ டு திஸ் வ்ளாகிங். நான் வெறும் இன்ஃபர்மேஷன் சேனல்லாம் வச்சுருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். வ்ளாகுன்றது புதுசு தான் நமக்கு, பட் ஸ்டில் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமே, எல்லாத்தையும் காமிக்கலாம் இதை அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது தப்பு பண்ணால் நான் எதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.